படுத்துட்டேம்மா. ரொம்ப டயர்டா இருந்துச்சு. காலையிலேருந்து எல்லா வேலையும் நான் தானே பண்றேன். எனக்காக ஹெல்ப் பண்ண யார் இருக்காங்க நம்ம வீட்ல? சரிம்மா, நாளைக்கு காலையில அவருக்கு வேற ஆஃபீஸ் இருக்கு. நான் எல்லாம் சமைச்சு கொடுத்து அவருக்கு கட்டி கொடுத்து அனுப்பணும். நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஐயோ, மணி 7 ஆயிடுச்சு. அவருக்கு லஞ்ச் சமைச்சு கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்பணுமே. ஏங்க நானே சமைச்சிட்டேன். நீங்க ஏன்? வீடும் பெருக்கிட்டேன், பாத்திரமும் கழுவிட்டேன், துணியும் துவைக்க போட்டிருக்கேன். நீ அப்புறமா காய போட்டா மட்டும் போதும். அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடு. நேற்று நீ உங்க அம்மா கிட்ட பேசுனதை நான் கேட்டேன். இந்த வீட்டில் உனக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டல. இனிமே நான் இருக்கேன். இப்போ எட்ற கைய. சூப்பர். அப்போ நேத்து நான் பேசினதை நீ ஒட்டு கேட்டிருக்க. அப்போ நான் டெய்லி யாருகிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன், இப்படிதான் நீ ஒட்டு கேட்டு இருக்க. அப்போ நீ என்ன சந்தேகப்படுற. இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாது. நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு.